கேட்பதற்கே கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த ஆண்டு ஆடி 18 நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றன. அவசியம் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. அதைத்தான் பார்க்க இருக்கோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த ஆண்டு மழைப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்டோம். அப்போ தண்ணீருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் இப்போவே உணர்ந்து அதற்கு தயாராகி கொள்ளணும். ஆடி 18 அப்படிங்கிற இந்த திருநாளில் அதுவும் இந்த கரூர், ஈரோடு, திருச்சி இந்த பகுதிகளில் எல்லாம் நல்லாவே தெரியும். அந்த காவிரி பெருக்கெடுத்து 18 படைகளையும் தொட்டு செல்லும் மாயனூர் அருகே. அதெல்லாம் பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அளவுக்கு நீர் இருந்தால் அந்த ஆண்டு விவசாயம், அந்த வெள்ளாமை சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். விலைவாசி எல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருந்திருக்கிறது. அது நம்ம அனுபவத்திலையும் பார்த்துருக்கோம். இந்த ஆண்டு இதுவரையில் காவிரியில் அவ்வளவு பெரிய அளவுக்கு தண்ணீர் இல்லை. அப்படிங்கும் போதே இந்த ஆண்டோட அந்த ஒரு விஷுவல் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ணில் போகுது. சரி, இந்த ஆடி 18 அப்படிங்கிறது என்ன அவசியம் செய்யலாம்னா, அடியேன் மன்றாடி கேட்கின்றேன். காவிரி நீரோ, அருகில் தாமிரபரணி நீரோ, அல்லது அருகாமையில் உள்ள ஆற்று நீர் எதுவாயினும் சரி, வீட்டிலே ஒரு சொம்பிலே பிடித்து வைத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதில் இட்டு வீட்டு பூஜை அறையில் வைத்து மழை நன்கு பொழிய வேண்டும் என்று வருண பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். கங்கை தாயும், காவிரி தாயும், தாமிரபரணி தாயையும் மனதார வழிபட்டு இந்த ஆண்டு நீர் எவ்வாறேனும் மழை பொழியுது, நல்லபடியாக ஆற்றுல நீர் பெருகி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாம் பெருக்கலாம். தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், உப்பு வாங்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் வாங்கிறது நமக்கு பெருகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஆரோக்கியம் இருக்கணும், வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும். அதற்காக தான் அடியேன் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது, ஒரு சேர இறைவனிடம் மன்றாடி வழிபடுவோம். ஏன்னா ஒருமித்த குரலுக்கு எப்பொழுதுமே இறைவன் செவி மடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடியது. ஆடி 18 அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய கூட்டு பிரார்த்தனையின் காரணமாக இறைவன் மனமிறங்கி மழை பொழிவை கொடுத்து இந்த ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு உண்டாக்குவதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். அதன் வாயிலாக எல்லா இடங்களிலுமே விவசாயம் பெருகி விவசாயிகளும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வழிபாடாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு என்ன வழிபாடாக இன்றைக்கி செய்கிறது நல்லது அப்படின்னம்னா, பொதுவாக இந்த காவிரி கரையோர பகுதிகளில் பார்த்திங்கன்னா அந்த நாளில் சுமங்கலி பெண்கள் ஆற்றங்கரைக்கு போயிட்டு படையலிட்டு, காவிரி தாய்க்கு படையலிட்டு, அங்கே பார்த்திங்கன்னா அந்த தாலி கயிறை புதிதாக மாற்றிக்கொள்வார்கள் அன்றைய தினத்தில். அது திதி அப்படி இப்படின்னு பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் மட்டும் மாற்றினா போதுமானது. ஆடி 18க்கு எதுவுமே பொருந்தாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அற்புதமான நாள், எல்லாமே பெருகும் அப்படிங்கிறது அதனுடைய ஐதீகம். அதனால் தாலிக்கயிறை மறக்காமல் மாற்றிக்கலாம். மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெள்ளி வாங்கணும், அரிசி வாங்குறீங்க, இல்லை கல்லுப்பு வாங்குறீங்க, மஞ்சள் வாங்குறீங்க, புது உடைகள் வாங்குறீங்க, இந்த மாதிரி எது வாங்கினாலும் சரி அது இன்றைக்கி வாங்குங்க. வாங்கி மனதார பயன்படுத்துங்க. இல்லைன்னா இதுலேயும் ரொம்ப சிறப்பு, இப்போ நீங்கள் ஏதேனும் புத்தாடை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு கூடுதலாக ஒன்று வாங்கி வழியில் முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, வயதானவங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதை விட சிறப்பான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. அது புண்ணியம் பெருகும். சொல்லப்போனால் மற்றதெல்லாம் பெருகிறத விட அந்த புண்ணியம் பெருகிறது ரொம்ப அவசியம். அதனால் அதை வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். புதுசாக ஏதாச்சும் முயற்சிகள் தொடங்கணுன்னா, புதிய தொழில் தொடங்குறீங்க, எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், புதிய கலைகள் தொடங்குவதற்கு, இப்போ சிலம்பம் கற்றுக்குறாங்க, பாதுகாப்பு கலை கற்றுக்குறாங்க, அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த ஆடி 18 அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலவை சாதம் அப்படின்னு சொல்லுவோம். எலும்பிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம் போன்ற கலவை சாதங்கள்லாம் செய்து அன்றைக்கி நீர்நிலைக்கு போயிட்டு இறைவனுக்கு படையல் போட்டு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. சக்கரை பொங்கல் செய்கிறனாலும் செய்யலாம். அடியேன் முன்னரே குறிப்பிட்டவாறே தான தர்மம் செய்கிறது, இல்லாதவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் செய்ய வேண்டியவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. செய்யக்கூடாதது அப்படின்னா, ஆடி 18 அன்னைக்கு கடன் வாங்காதீங்க, முடிஞ்சளவு கடனும் கொடுக்காதீங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது.
நீர்நிலைகளை வழிபட வேண்டுமே தவிர, இன்றைய தினத்தில நீர்நிலைகளை மாசுபடுத்தாதீர்கள். மாசுபடுத்தாதீர்கள்னு சொல்லும்போது தான் அடியேனுக்கு ஒரு சில ஞாபகம் வருது. காவிரி ஆற்றுப்படுகையா இருக்கட்டும், அல்லது புனித நீர் ஆற்றங்கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தோஷம் கழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல குளிச்சுட்டு, அப்படியே அந்த துணிகளை ஆற்றோடு விடுகின்ற அந்த பழக்கம் அப்படிங்கிறது தவறானது. அப்படியே உங்களுக்கு அந்த ஆடைய கழட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது சொல்றாங்கன்னா கூட, கரையேறி வந்து ஒரு ஓரமாக அந்த ஆடையை களைந்து புதிய ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள். அதனால எந்த தப்பும் இல்ல. இறைவன் வந்து நீங்க தண்ணீர மாசுபடுத்தினா தான் அதனால பாவம் உண்டாகுமே தவிர, நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருப்பதால் உங்களுக்கு புண்ணியம் தான் உண்டாகும். அதனால அந்த நீர்நிலைகளை மாசுபடுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்க. அதுவும் குறிப்பா இந்த ஆடி 18 அன்னைக்கு மாசுபடுத்துறத தவிர்த்துக்கலாம். முளப்பாரி கொண்டாந்து விடுவாங்க. அந்த வித்துக்களுடைய அந்த தரத்தை பார்ப்பதற்காக முளப்பாரி போட்டிருப்பாங்க. இந்த ஆடி 18 அன்னைக்கு கொண்டாந்து நீர்நிலைகள்ல விடுவாங்க. அதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆ பெரும்பாலும் ஆடி 18 அன்னைக்கு மாலையில வீட்ல வழிபாடு செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஒரு 6 மணிக்கு மேல விளக்கேத்தி, அம்பிகை வழிபாடு செய்யுங்க. வீட்ல சந்தோஷம் பெருகட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமே. எதிர்மறை எண்ணங்களோ, கோபமோ அன்றைய தினத்தில் இல்லாமல் இருத்தல் நல்லது. அந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த வருடம் முழுவதுமே அப்படியே போகும், அல்லது அந்த எண்ணங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. இருந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது. நல்ல சொல்லே பேசுவோம், நல்ல எண்ணங்களையே கொண்டிருப்போம். எப்போதுமே வாழ்க்கைக்கு அது உதவும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் அச்சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு நேர்மறை எண்ணங்கள் அவசியம் தேவைப்படுகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இத்தனை விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது. முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறத ஆடி 18 அன்னைக்கு காலையிலேயே செய்யுங்க. காலையில வந்துட்டு நிலைவாசல்லாம் தொடச்சிட்டு, சந்தன குங்குமமெல்லாம் வச்சு, நல்ல வாசனையான மலர்களை அணிவித்து, நிலைவாசலின் அருகாமையிலே கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. 2 விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லா தூப தீபமெல்லாம் போட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா, அங்க தான் எல்ல சாமின்னு சொல்ற அளவுக்கு நம்ம குலதெய்வம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம். கிரகலக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம். அதனால வந்து அன்றைய தினத்தில வழிபாட முடிச்சுட்டு, அப்புறம் பூஜை அறையில போய் நம்ம வழிபாடு செய்றோம் அப்படின்னா, அது சிறப்பு. அப்ப ஆடி 18 அப்படிங்கிற நாளுக்கு அந்த சிறப்பா அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம். காவிரி கரையோர பகுதிகளில், ஆற்றங்கரையோர பகுதிகள்லாம் சிறப்பா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான நிகழ்வை நீங்கள் உள்ளார உணர்ந்து, அந்த அ விஷயங்கள்ல கலந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. மறக்காம இந்த வீடியோவ உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.